நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியூடாக சந்தித்திருக்கிறேன். தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகளை ஏராளமான விடயங்கள் நகர்த்து கொண்டிருக்கின்றன. அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? தாயகத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி எப்படி தோற்றம் பெற்றது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என்று சொன்னால் என்னத்துக்காக வேண்டி யாரால் எப்பொழுது தோற்றம் பெற்றது இல்லாட்டி உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது. இதுல மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்கின்றார்கள், இனி வருகின்ற நாட்களில் என்ன செய்ய போகின்றார்கள், அவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்ற கேள்விகள் ஏராளமாக எழுப்பப்படுகின்றன. அதுதான் சொல்வார்கள், இதை சொன்னாலும் குற்றம் சொல்லாட்டியும் குற்றம் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் இந்த விடயத்தை மக்கள் பேசுகிறார்கள், இல்லாட்டி அரசியல் ஆய்வாளர்கள் இதை பற்றி இது சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி அதை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோமாக இருந்தால், இல்லாட்டி அதை பற்றி பேசுவோமாக இருந்தால் அது ஒரு குற்றம். ஒரு வேளையில இந்த விடயங்கள் இப்படி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லவில்லை என்று சொன்னால் கேட்பார்கள், ஏன் இது பற்றி இற்றை வரைக்கும் ஒருவர் கூட சொல்லவில்லை இல்லாட்டி பேசவில்லை என்ற கேள்விகள் ஏராளமாக இருக்கு. அந்த வகையில தான் தமிழரசு கட்சியின் 77 வருடம் இல்லாத சண்டித்தனம் தற்போது மேலோங்குகின்றது என்ற விடயத்தை பல்வேறுபட்டவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே 70 வருடங்களை கடந்தும் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி இன்றும் தன்னுடைய பெயரை தக்க வைத்துக் கொண்டிருந்தாலும், ஆனால் ஏன் தமிழரசு கட்சியில இவ்வளவு ஆண்டு காலம் இல்லாத ஒரு சண்டித்தனம், இவ்வளவு ஆண்டு காலம் இல்லாத ஒரு ஊழலை, இவ்வளவு காலம் இல்லாத ஒரு செயல், இவ்வளவு காலம் இல்லாத ஒரு கொடூரம் என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆளை பிடித்து தின்னுகின்ற, இல்லாட்டி அவன் முன்னுக்கு வரக்கூடாது, நான் முன்னுக்கு வரக்கூடாது, என்னுடைய அரசியலை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நான் என்னுடைய அரசியலை நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் அதிகமாக இடம்பெறுகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது பல பேரும் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அரசியலில் இல்லாத நலன் விரும்பிகள், சிவில் சமூகத்தினர் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மக்கள், அதாவது அந்த கட்சிக்கு அதிக பாடுபட்டு உழைத்தவர்கள் என்று கூட சொல்லலாம். அந்த கட்சியை விட்டு வெளியே இருப்பவர்கள் கூட ஏராளமானவர்கள் அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இந்த நிலைப்பாடுகள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கின்ற நிலை இருக்கின்றது. அதுல மிக முக்கியமான விடயம், இவ்வளவு நாள் இல்லாத சண்டித்தனம் ஏன் அந்த கட்சிக்குள்ள இருக்கு என்று சொல்லி கேட்கிறார்கள். தமிழரசு கட்சியின் 77 ஆண்டுகால வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது திணிக்கப்படுகின்றன. அதாவது ஜனநாயக ரீதியான செயற்பாடுகள்ல கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகின்ற அதே வேளை அடாத்தும் சண்டித்தனமும் மேலோங்கி இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லுகிறார்கள். கரையான் புற்றெடுக்க கொடிய நாகங்களும் விச ஜந்துகளும் குடிகொண்டு சனம், அதாவது சனத்தை என்னன்னு சொல்வது, அவர்களுடைய நிலைப்பாட்டை மாறி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி அந்த நிலைக்கு தள்ளி விட்டு இருக்கிறது என்ற விடயத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அண்மையில் நடைபெற்ற தமிழரசு கட்சி கூட்டத்தினுடைய மாவட்ட கிளை கூட்டம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பினர்களுக்கும் எழுதிய அந்த கடிதத்தில் அவர் இவ்வாறான விடயங்களை சொல்லி இருப்பதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த கடிதத்தில பல்வேறுபட்ட விடயத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுல ஒன்று, ஜாழ்ப்பாண மாவட்ட கிளை தலைவர் தெரிவில் இடம்பெற்ற அந்த அடாவடித்தனமான செயற்பாடுகள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட கிளை கூட்டம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தெரியும் எல்லோருக்குமே கடந்த 31ஆம் தேதி, அதாவது மாலை பொழுதுல இடம்பெற்றிருந்தது. கட்சி தலைமை செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த கூட்டம் ஆரம்பமாகுவதற்கு முன் வயதையும் கருத்தையும் கருத்துல கொண்டு மரியாதை நிமித்தம் தலைமை தாங்கியிருந்தார் சிவஞானம் ஸ்ரீதரன் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் எல்லோருக்கும் சொல்ல தேவையில்லை. ஆகவே 77 ஆண்டு காலம் இல்லாத ஒரு அடாவடித்தனம் ஏன் இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிறது என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலேயே என்ன நடக்கின்றது என்ற நிலைப்பாடு இருக்கிறது. தமிழரசு கட்சிக்குள்ள பல்வேறுபட்ட விடயங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக ஏன் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது என்கின்ற அந்த ஒரு நிலை, என்ன கொள்கைகளுக்காக, என்ன கோட்பாட்டுக்காக என்ற அந்த நிலைப்பாடு இன்று அற்று போய் காணப்படுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழரசு கட்சி இந்த நிலைக்கு ஏன் இருக்கு, அரசியல்வாதிகளும் சிந்திக்க வேண்டும், மக்களும் சிந்திக்க வேண்டும், ஏதாவது நன்மை பயக்கக்கூடிய விடயம் இருக்கா இல்லையா என்பதை இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய நடவடிக்கைகள் என்னவாறு இருக்க போகின்றது என்பதை. மற்றும் ஒரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.